சினிஉலகம் சேனலை வந்து லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிஉலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை டங்குன்னு பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நாங்க வந்திருக்கோம். நம்ம அந்த பெப்பர், சோம்பு, ஜீரகம்லாம் வறுத்து அரைச்சு போட்டோம்னா அது வேற லெவல்ல இருக்கும். நண்டு ரெசிபீஸ் ஆர் ஆக்சுவலி வெரி வெரி ஈஸி பிகாஸ் உள்ள இருக்கிற மீட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா ஜூஸியா இருக்கும். That's it. Our நண்டு குழம்பு is ready. Tender Cuts presents Star Chef, co-sponsored by Checo Cold Pressed Oil. Uncompromised health is the peak of success. Eat real to live real. Checo Cold Pressed Oil. Hi, Cineulagam viewers. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். Welcome back to Tender Cuts presents Star Chef, co-sponsored by Checo Cold Pressed Oil. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நாங்க வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா yummy நண்டு குழம்பு. நண்டு குழம்பு செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பூண்டு, விரல் அளவு இஞ்சை வந்து ஜஸ்ட் கிளீன்ட் அந்த தோல் எல்லாம் சீவி வச்சிருக்கேன். 1.5 டீஸ்பூன் சோம்பு, சில்லி பவுடர், மஞ்சள் தூள், லவங்கம், ஏலக்காய், கொரியாண்டர் லீவ்ஸ் அதாவது கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம், தனியா, மிளகு, உப்பு, ஒரு 2-3 தக்காளி, 1 கப் சின்ன வெங்காயம், 1 கப் தேங்காய். அண்ட் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் ஃப்ரெஷ் ஆசம் நண்டுங்க. அண்ட் நண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகும்போதே நம்ம வந்து பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா அதோட ஸ்மெல் வந்து நீங்கள் எவ்வளோ குக் பண்ணாலும் ஒரு மாதிரி ஒரு நீச்சு வாசனை வரும். அதனால தான் ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் டெண்டர் கட்ஸ். ஏன்னா டெண்டர் கட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்ச் பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் நமக்கு செல் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் அவங்க வந்து ட்ரஸ்டே பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு தேவையான சீ ஃபுட்டை நம்ம ஆர்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐ திங்க் 64 வெரைட்டிஸ் அவங்க கிட்ட இருக்குது. அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை நம்ம ஆப்ல ஆர்டர் பண்ணோம்னா within 2 hours அது நம்ம வீட்டுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. and we can be guaranteed that it's absolutely fresh. எவ்வளவு ஃப்ரெஷ்ங்கிறது நான் க்ளீன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதாங்க நம்ம இன்னைக்கு குக் பண்ண போகிற நண்டு. 750 grams ஆஃப் கிராப் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். அது ஏற்கனவே அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நான் க்ளீன் பண்ணும்போதும் நான் வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட். அண்ட் நண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா as you can see it's very fresh அண்ட் நல்ல சைஸும் வந்து பெருசாக இருக்குது. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி really tasty. So I'm very excited. அண்ட் முதல் ஸ்டெப் நம்மளோட நண்டு குழம்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேவரட் செக்கோ கோல்ட் ப்ரெஸ் ஆயிலில் இன்னைக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ as always நம்ம ஸ்பவுட் எடுத்துட்டு டர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் லெட்ஸ் டர்ன் ஆன் த பேன். ஸோ பேன் வச்சுட்டு முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நண்டு ரெசிபீஸும் பார்த்தீங்கன்னா அம்மாக்கள்லாம் இல்லை இந்த நண்டு வருது நரி வருதுன்னு விளையாட்டுலாம் காட்டுவாங்க. ஆனால் நண்டு வீட்டில் செய்ய மாட்டாங்க. கேட்டால் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. நண்டு ரெசிபீஸ் ஆர் ஆக்சுவலி வெரி வெரி ஈஸி பிகாஸ் இது வந்து பார்க்கறதுக்கு தான் ஒரு ஷெல்ல இருக்குது, ரொம்ப ஹார்டான மீட் மாதிரி இருக்கும். பட் உள்ளே இருக்கிற மீட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ஜூஸியாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் மசாலா போட்டாலே அது வந்து நல்ல டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். இட்ஸ் சச் அ ஸ்வீட் மீட். ஸோ இது வந்து நல்லா சமைச்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கஷ்டமாகவே இருக்காது. ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம சில மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 3-4 லவங்கம், கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் மிளகு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன்ஸ் இருக்கும் மிளகு. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியா, இது வந்து ஒரு 3 to 4 டீஸ்பூன் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். இதை வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா செம்ம ஈஸியான லைக் யூனோ நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி பண்ணுற ஒரு ரெசிபி. இதுதான் வந்து நம்மளோட சுத்தமான நல்லெண்ணெய்க்கு ஒரு அடையாளம். நல்லெண்ணெய் எவ்வளோ வந்து பியூராக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி குக் பண்ணும்போது நுரை வரும். பயந்துராதீங்க, இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஹெல்தி ஆல்சோ. ஸோ அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்கும் போது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும். பெரிய வெங்காயம் இருந்தாலும் யூ கேன் ஆட். ஸோ ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு வெங்காயத்தோடு நம்ம வந்து இஞ்சி, பூண்டு இதெல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். அதனால பொடியாக நறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ
ஸோ அந்த வெங்காயம் வந்து லைட்டாக டிரான்ஸ்லூசன்ட் ஆகும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். சம் சில்லி பவுடர். ஏற்கனவே நம்ம வந்து மிளகு போட்டிருக்கோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடுங்க. ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஸோ இது குக் ஆகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே நம்ம கடலைப்பருப்பு கூட்டெல்லாம் பார்க்கும்போது அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் கடலைப்பருப்பு வந்து சாஃப்டாக இருக்கணும், இருந்தாலும் அதோட ஷேப் வந்து அதே மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அது பண்ணுறதுக்கு ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வேக வைக்கும்போது நீங்கள் கொஞ்சோண்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த ஷேப் அப்படியே இருக்கும். ஆனால் பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இது வந்து நல்ல நம்மளோட தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 1 கப் தேங்காய் அதை இதில் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாவை ஆற வச்சு அரைச்சிக்கணும். ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ண மசாலா வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மிக்சியில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு எந்த தண்ணியும் ஆட் பண்ணலைங்க. அரைக்கும் போது தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ தண்ணி ஆட் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ஒரு தனி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட மசாலா. ஒரு பேன் வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆகிடுங்க. ஏன்னா இந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு இந்த மசாலாலாம் போட்டு அது நல்ல ஒரு குழம்பு மாதிரி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நண்டு போட்டு அது வெந்த உடனே ஆஃப் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட குழம்பே ரெடி. ஸோ சிம்பிள் ரைட்? சொல்கிறதுக்கே நல்ல லைன் தான். அவ்வளோ ஈஸியான ரெசிபியை தான் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே கொஞ்சம் என்ன சொல்கிறது ஐயோ அப்படின்னு இருப்போம். பட் ஒரு தடவை அதை நம்ம பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஆஃப்டர் தட் there will be no stopping us. ஸோ செக்கோ கோல்ட் ப்ரெஸ் ஆயிலோட நல்லெண்ணெய் இப்போ கொஞ்சம் ஜெனரஸாக விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜாக்கிரதையாக நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ரெசிபியை நீங்கள் என்னவா வேணாலும் மாற்றலாம். நீங்கள் நண்டு தொக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே ரெசிபியை தண்ணி ஆட் பண்ணாமல் திக்காகவே நீங்கள் பண்ணீங்கன்னா அது நண்டு தொக்காக மாறிடும். இல்லை எங்களை மாதிரி நீங்கள் வந்து நண்டு குழம்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு பாயில் வர வரைக்கும் அதை கொதிக்க விட்டீங்கன்னா நண்டு குழம்பு will be ready. சூப்பராக இருக்குது. மூடி வச்சு இட் will take some time, at least like 5 to 10 minutes. நீங்கள் இதை ப்ராப்பராக கொதிக்க விட்டீங்கன்னா தான் அது வந்து குழம்பாக நல்லா சூப்பர் டேஸ்ட்டோடு இருக்கும். பிகாஸ் நண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம நிறைய நேரம் அது கொதிக்க விட போகிறது கிடையாது. அது குக்கார வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ தூரம் பேஷண்ட்டாக அது வந்து குக் பண்ணுறீங்களோ ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உங்கள் நண்டு குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு 5 to 7 minutes ஆயிருக்கு. இப்போ நம்ம குழம்பு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பர்ஃபெக்ட். பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் வந்து ஊஸ் அவுட் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் அந்த கிரேவி மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் எல்லா நண்டுலேயும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி. ஸோ நண்டு போட்டு ஒரு கிளறிட்டதுக்கப்புறம் திரும்ப இதை மூடிட்டு இப்போ அகெயின் ஒரு 5 to 7 minutes மீடியம் ஃப்ளேமில் அந்த நண்டு ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம்.
ஸோ ஒரு 7 to 8 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். வாவ், இட்ஸ் குக்ட் ஸோ வெல். இதோட சில இண்டிகேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நண்டு கால்லாம் வந்து நம்ம எறா குக் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் சுருங்கிக்கும். இந்த கொடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஆகும். அப்போ தே சே இட்ஸ் ஜென்ரலி குக்ட். அண்ட் நண்டு அவ்வளோ டைமும் எடுத்துக்காதுங்க. நம்ம குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலா எல்லாம் குக் ஆகிடுச்சு. இட்ஸ் கம் அவுட் ஸோ வெல். இந்த பாடி பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இட்ஸ் நைஸ் அண்ட் ஜூஸி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. That's it. our நண்டு குழம்பு இஸ் ரெடி. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே நம்ம நண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல்லையே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் ரொம்ப நாள் வச்சிருந்து அது நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம என்னதான் மசாலா போட்டாலும் அந்த ஒரு நீச்சு ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வரும். பட் டெண்டர் கட்ஸில் வாங்குற இந்த நண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷுங்கிறதுனால அந்த ஸ்மெல்லே வரல, வெறும் நம்ம அந்த மசாலா போட்ட ஸ்மெல் தான் வருது. விச் இட் செல்ஃப் ப்ரூவ்ஸ் தேர் குவாலிட்டி. நான்லாம் பார்த்தீங்கன்னா டெண்டர் கட்ஸை எடுத்த ஓட்டையெல்லாம் நம்பலைங்க. சரி நம்ம ஆப்பில் ஆர்டர் பண்ணால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாலாம் கொடுப்பாங்கன்னா கிடையவே கிடையாது. நான் போய் கடையில் நின்று பார்த்து தான் ஐ திங்க் மீ அண்ட் மை ஃபாதர் வி வர் ஸோ இம்ப்ரெஸ். பிகாஸ் அவங்களோட அந்த ஹைஜீனிக் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கடைக்கு போகிற அந்த ஸ்ட்ரெயின்லாம் நாங்கள் எடுத்துக்கிறதில்ல, ஜாலியாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கடைசியாக நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டிங்கன்னா நம்மளோட அமேசிங்கான நண்டு குழம்பு ரெடி. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நான்லாம் நண்டு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நீங்களாம் பயந்துருவீங்க. ராஜ்கிரண் சாருக்கு நான் காம்படிஷன் கொடுப்பேன். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பிச்சு கொதறி எடுத்து அந்த நண்டு வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நக்ஷத்ரா சாப்பிட்ட நண்டுனா அது வந்து மியூசியத்துலேயே வைக்கலாம், அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களை அப்படிலாம் நான் பயப்படுத்த போகிறது கிடையாது. உங்களுக்காக நல்லா வந்து ஃபேன்சியாக சாப்பிடணும்னு ஸ்பூன்லாம் நான் எடுத்துருக்கேன். அதுதான் நான் சாப்பிட போகிறேன். அமேசிங். ஐ திங்க் எந்த ஒரு ரெசிபிலையுமே நம்ம அந்த பெப்பர், சோம்பு, ஜீரகம்லாம் வறுத்து அரைச்சி போட்டோன்னா அதுவே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது இந்த நண்டு மசாலாவும், ஐ மீன் நண்டு குழம்பும். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குங்க. ப்ளீஸ் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் ஈஸி ரெசிபி. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 3-4 ஸ்டெப்பில் குழம்பே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெண்டர் கட்ஸ் வழங்கும் ஸ்டார் ஷெஃப் கோ பிரசன்டட் பை செக்கோகோல் ப்ளஸ் ஆயில். See you, bye-bye. ஸோ 1/2 கிலோ மட்டன் நம்ம எடுத்திருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டிருக்கோம். இப்போ அந்த கோலா உருண்டையோட ஒரு நல்ல ஒரு ஃபீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம், அது ஒரு கிரன்ச்சி அனியன்ஸ் கிடைக்கிறது தான். நான் ஒவ்வொரு ரெசிபி வீடியோ பண்ணும்போதும் ஐ ஃபீல் ஸோ ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் என்னை பார்த்து நீங்கள் ஒரு டிஷ் ட்ரை பண்ணி அதை சொதப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணுவேன். My கோலா உருண்டை இஸ் ரெடி.